திருக்குறள் கதைகள். நல்லூர் அப்படிங்கிற ஊரில் ஆரன் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் எப்பவுமே எதிர்மறையாகவே பேசுவார். அவரை பார்த்தாலே மக்கள் ஐயா இவரா அப்படின்னு சொல்லி எரிச்சல் படுவாங்க. அந்தளவுக்கு எப்போவுமே எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருப்பார். அப்போ ஒரு தடவை ஊர் மக்கள்லாம் பஞ்சாயத்தை கூடி பேசுகிறாங்க. சரி, ரோடு சரியில்லை, நம்ம ஊருக்கு ரோடெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஆரன் அங்கேருந்து வராரு, வந்து சொல்கிறாரு, இப்ப என்னதுக்கு தேவையில்லாம ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிற ரோடு தான் போதுமே, சும்மா எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கணும் இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு ஆரன். அப்போ இன்னொரு தடவை கேணி வெட்டணும் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடம்லாம் தேர்ந்தெடுத்து, சரி இந்த இடத்துல நம்ம கேணி வெட்டுவோம், நிறைய தண்ணி வரும், மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ ஆரன் அங்கேருந்து வந்துட்டு, எதுக்கு இப்ப கிணறு வெட்டணுங்க, இருக்கிற கிணறு தான் போதுமே, எப்ப வெட்டினாலும் தண்ணி வர போறது இல்ல, மழை பெய்யுமோ தண்ணியை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான், தேவையில்லாம என்னதுக்கு கிணறு வெட்டிக்கிட்டு இப்படி சொல்லிட்டு போயிறாரு ஆரன். அதே மாதிரி தெருக்கு லைட்டெல்லாம் வேணும், ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க மக்கள். அப்போ ஆரன் சொல்கிறாரு, இருக்கிற லைட்டு போதும், தேவையில்லாம என்னத்துக்கு லைட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு மழை பெஞ்சா அது விழ போகுது, புயல் அடிச்சா விட்டுக்கிட்டு போயிடும், டார்ச் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு போங்க ஐயா. இப்படி சொல்கிறாரு ஆரன். மக்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது, இவரெல்லாம் வச்சு என்ன செய்ய அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை ஒருத்தர் பெரிய பாத்திரத்தை வச்சு சமைச்சிட்ருக்காரு. ஆரன் போய் பார்த்தாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு இவ்வளவு பெரிய பாத்திரத்தை சமைச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைண்ணே, நான் அன்னதானம் பண்ணலான்னு இருக்கேன், அதனால தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேண்ணே, சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆரன் சொல்கிறாரு, என்னது சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கியா? ஏண்டா இங்க யாராவது சாப்பாடுலாம் கொண்டு வந்து கேட்டாங்களாடா? அவன் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு தான்டா இருக்கான், நீ எதுக்குடா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு ஆரன். அவர் திரும்பி வரும்போது சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாரு. அவரை பார்த்துட்டு ஆரன் கேட்குறாரு, என்னடா என்ன ஆச்சு, ஏன் இப்படி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க? இல்லைண்ணே, சோறு ரொம்ப குழஞ்சி போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே அப்படிங்காரு. அதுக்கு ஆரன் சொல்கிறாரு, அதான் நான் முதலே சொன்னேன், ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க, இப்ப பாரு அது என்ன பண்ணதே தெரியலங்க, என் தலையில கொட்டு. இப்படி ஆரன் சொன்ன உடனே சாதம் செஞ்சிட்டு இருந்தவர் அந்த சாப்பாடை அவர் தலையில் உண்மையிலேயே கொட்டிடுறாரு. கொதிக்க கொதிக்க இருந்தது. ஆரனுக்கு தாங்கவே முடியல, வலி கத்த ஆரம்பிக்கிற சத்தம் கேட்டு ஊர் மக்களாம் வராங்க. என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கவும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஏன்ப்பா அவன் சும்மா விளையாட சொன்னால் இப்படியாப்பா நீ பாடு சோத்த அவன் தலையில் கொட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவரை வந்து நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரி தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஊர் மக்கள் சொல்கிறாங்க, என்னத்தை கூட்டிகிட்டு போய் என்னத்தை பார்த்து இங்கே பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஆரனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயா என்னையா இப்படி சொல்லிட்டீங்க, என்னை காப்பாத்துங்கய்யா, பெரியாசிரியர் போய் என் உயிரை காப்பாத்திருங்கய்யா, நான் ஊருக்கு இனிமேல் எந்த நல்லது நடந்தாலும் கேடு செய்ய மாட்டேன்யா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் திருந்திட்டேன், தயவு செய்து என்னை காப்பாத்துங்க ஐயா. சரி சரி, இனிமே நீ எந்த கேடும் செய்யக்கூடாது, ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், பயப்படாத, நாங்கள் உன்னைய பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லாக்கி உயிரை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. குறள். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். பொருள். பயனில்லாத சொற்களை தொடர்ந்து பேசுபவனை மனிதன் என்றே சொல்ல முடியாது, மக்களுள் பதர் என்றே சொல்ல வேண்டும்.